அண்ணே இன்னைக்கு என்ன லஞ்சு? டா ஆரம்பிச்சிட்டான்ல. சாப்பிடுறத விட்டா வேற வேலையே இல்லை இவனுக்கு. எல்லாரும் இப்படி உட்காந்துட்டே இருந்தா யார் தான் போய் சமைக்கிறதா? போய் சமைக்கிற வேலையை பாருங்க, பசிக்குது. அடப்பாவி. அனி, நீங்க இன்னைக்கு சமைக்க வேணாம், நானும் அண்ணனும் சமைக்கிறோம். என்னடா திடீர்னு? இல்ல அக்கா ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் சமைக்கிறேன் இன்னைக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு எதுக்கு ரெஸ்ட், நானே பண்றேன். அக்கா நீங்க எப்பவும் பண்றது தானே, நான் பண்றேன்க்கா இன்னைக்கு. அண்ணே, நாம சமைக்கிறோம், நீ ரெடியா? இல்ல பேங்க்ல ஒரு வேலை இருக்கு, அதே யோசிக்கிறேன். சரி, அப்ப நீ கிளம்பு, நானே பாத்துக்கிறேன். உனக்கு என்னடா இன்னைக்கு சமைக்கிறதுல இவ்ளோ ஆர்வம்? சும்மாதான் நீ சமைக்கலாம்னு தோணுச்சு. இல்லை நானும் கூட இருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் அப்புறம் பேங்க் போறேன். உன் தம்பி கேட்டா மட்டும் உடனே போய் செய். நான் ஏதாவது கேட்டா ஒண்ணுமே பண்ணாத. அங்க என்ன முணுமுணுக்கிற? சமைக்க போறேன்னு சொல்லி எனக்கு கிடைக்கிற நல்ல சோத்துல கை வச்சிடக்கூடாதுல்ல, அதான் சொன்னேன். இல்லண்ணே, ஒரு காரணமா தான் சொல்றேன், கொஞ்ச நேரம் முடிச்சிட்டு போயிடேன். இன்னைக்கு சமைச்சு அசத்துறேன் பாருங்க. யாரும் வரக்கூடாது, முக்கியமா நீங்க வரக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரலாமா? வா வா. ஏங்க என்ன சமைக்க போறிய? அதுக்கு பேர் இன்னும் வைக்கல. ஏமா ஏமா சோறு வைக்கிறிய, பேர் இன்னும் வைக்கலையா? பேரா முக்கியம், சோறு தான் முக்கியம், அதை வச்சிருவேன். அக்காவுக்கு ஒரே வேலையா இருக்குன்னு நான் சொன்னதுனால தான் நீங்க சமைக்க வந்தீங்க. டெய்லியும் செய்ய முடியாது, சரி ஒரு நாளாவது ரெஸ்ட் கொடுக்கலான்னு பாக்குறேன். சரிங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். நீ ஒன்னும் செய்ய வேணாம். ஏங்க நீங்க தனியா எல்லாருக்கும் சமைக்க முடியாதுங்க, சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு. ஒன்னும் வேணாம், அப்படி ஓரமா போய் நில்லு, வேடிக்கை மட்டும் பாருன்னு சொன்னேன். என்னத்த வேடிக்கை பாக்குறதும். என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? அடுத்தாரு, உங்களை யார் உள்ள வர சொன்னது? கேட்டா போட்டு வச்சிருக்க, உள்ள யார் விட்டதுன்னு கேக்குற? உங்களை நான் என்ன சொன்னேன்? ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். என்னடா நீ, எனக்கு என்ன வியாதியா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு? அது சரியா, அரிசி எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நான் வேணும்னா ஊற வச்சுட்டு போட்டுமா? அனி, ஒண்ணு வேணாம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிடா, புளியாவது ஊற வைக்கிறேன். ஐயே, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, போங்க நீ. இரு, தேங்காய் துருவி தர. அனி, என்ன சொல்லிட்டு இருந்தா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க இங்க நின்று உதவி செய்யலைன்னா எனக்கு சமைக்க வராது, அப்படிதானே? ஆஹா, அப்படி இல்லடா. நீங்க முதல்ல வெளியே கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அவ மட்டும் நிக்கிறா, அப்ப என்ன மட்டும் ஏன் துரத்துற நீ? அக்கா ரெஸ்ட் உங்களுக்கு தான்க்கா, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் என்னமோ தனியா தானே சமைக்கிறேன்னு சொன்னா, நீ மட்டும் ஏன் நிக்கிற? வா, நம்ம 2 பேரும் போலாம். எக்கோ கொஞ்ச நேரம் இருக்கேனே. ஓ, அப்படி அப்படி. சரி சரி சரி, அப்ப அங்கேயே நில்லு. எங்க கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க? அதுப்பா. ஏய், நீ என்ன இன்னும் இங்க நின்னுகிட்டு இருக்க? கிளம்பு. நான் தான் நிக்கிறேன்னு சொன்னேன்லங்க. கிளம்புன்னு ஒண்ணு. ஏங்க பாக்குறேங்க நீங்க என்ன பண்றீங்கன்னுட்டு. எதுப்பா? ஏடா கதிரே, என்ன எல்லாம் ரெடி எடுத்து வச்சிட்டியா? கிட்டத்தட்ட. நீ என்னப்பா இங்க நிக்கிற? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா உதவி செய்யலாம் தான். ஆமா, சமையல் அப்படியே பெரிய வேலை பாரு. கிளம்புங்கிறேன்ல. ஏங்க ஏப்பா, அதே சொல்றியால, கிளம்பு. இன்னைக்கு வீட்டு வேலையை பூரா நாங்க 4 பேர் தான் பார்க்க போறோம். மாமா, வீட்டு வேலைன்னா சமையல் மட்டும் இல்ல, எல்லாமே பண்ணணும். இதே வார்த்தையை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்கார சொன்னா, அதே வார்த்தையை நீ வேற சொல்றியா?
நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீ கிளம்புப்பா. ஏய் ரெடி பண்றேன். பண்ணுங்க பாப்போம். பாப்போம் பார்த்து பண்ணுங்க மாமா. சாப்பிட மட்டும் வா. சோற வச்சு விட்டாடா எதிரே. எதை எங்க வச்சிருக்காண்டே தெரியலையே. நீ காண தானா தானா என்ன மாமா? இந்த கசகசா வெங்கடி வச்சிருக்க? அது இல்ல மாமா, தீந்து போச்சு. ஏய் அது இல்லாம எப்படி சமைக்கிறது? நல்ல சமையல்காரங்கன்னா இருக்கிறத வச்சு சமைப்பாங்க. நீங்க தானே மாமா சொன்னீங்க? அண்ணே ஆமாண்ணே, நீங்க தான் வார்த்தைக்கு ஒரு தடவை அதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஓ நான் தான் சொன்னேனே. ஆமாண்ணே நீங்களே தான். வாயை வச்சு சும்மா தான் தான்றேன் நான். அது எப்படி இருப்பீங்க? என்னண்ணே முடிஞ்சா? ஏலே இங்க வந்துட்டியே, கடையில யாரா இருக்கா? தனன் இப்பதானே போனாங்க, அதான் நான் இங்கே வந்துட்டேன். சரி இந்தா, வெங்காயத்தை உரிக்கிறியா? அதை பத்தி இல்லைண்ணே, கடையில் வேலை கொஞ்சம். எங்கடா எஸ்கே பாக்குற? அது- இந்தா வெங்காயத்தை உரிடா முதல்ல. வெங்காயம் எதுக்கு? ஆடா யாரா இவன்? ஆம்லெட்டுக்காக தான். ஆம்லெட் வர போட போறீங்களா? பரவாயில்லையே, நல்ல அண்ணே. முட்டையா இருக்கே. லாஸ்ட் டைம் நம்ம சமைக்கும் போது கிச்சன் பூரா நார் அடிச்சிட்டோம்னு ஒரே கம்ப்ளைண்ட். இந்த தடவை அப்படி சொல்லிடக்கூடாதுன்னே பாத்துக்குங்க. சரிதானே? இல்லை சமையல் கட்டு ரொம்ப சுத்தமா இருக்குடா. ஒரு பொருள் ஐயோ, கீழே விழ. முட்டை போச்சு. அச்சோ ஆரம்பிச்சாண்டா. ஏன்டா நீ இப்பதான்டா சொல்லி முடிச்சேன். Catch. ஏன்டா ஆம்லெட் போட சொன்னா ஆஃப் பாயில் ஆக்கிட்டேடா. இதுக்கு தான் நான் கடைக்க போறேன்னு சொன்னேன், நீங்க தான் இருக்க சொன்னீங்க. மண்ணி தானேன்றவ வந்து பார்த்த அளவுக்கு கத்தி குமிச்சு போடுவா. சுத்தம் பண்றா. என்னடா கழுத்து வலிக்குதா? ஆமாண்ணே. மாமா ஆ, கிச்சனை வாங்கப்பா. க்ளீன் பண்ணிட்டே போல இருக்கு. ஆமாப்பா, நீங்க தான் சமையல் கட்டு சுத்தமா இருக்குன்னு சொல்லுவீங்களே. ஜீவா, என்ன இதுக்கே இவ்வளவு டயர்ட் ஆயிட்ட? அக்கா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வேலைன்னா எல்லா வேலையும் தான். சமையல் வேலை மட்டும் இல்ல, வீட்ல உள்ள எல்லா வேலையும் செய்யணும் சொன்னாங்களா இல்லையா? ஆமா, நாங்க கடையை பாத்துக்கிறோம், நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. இது வேற இருக்கா? சரியா போச்சு. போ கதிரே, கதிரே. மாமா அவங்க பின்னாடி இருக்கா. கதிரை வீட்டை பூரா ஒட்டரை அடிக்க சொல்லுப்பா. ஆ. இல்லை கண்ணா, ஆ? ஒட்டரை அடிக்கிறப்ப தூசி விழும்ல, அந்த குப்பையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி வெளியேறி போடு. ரைட்டு. மாமா, அவன் பாத்திரமும் கழுவணும். டேய் சுத்தமா கழுவி வைடா. மாமா அத்தைக்கு மருந்து அரைச்சு தரேன்னு சொன்னீங்களே. அது வேற சொன்னா ஆமா. மறந்தே போச்சு. வரு அரைச்சிருப்பா. ம். ஜீவா, ஆ? நீ ஒன்று பண்ணு, துணியை பூரா துவைச்சு காய போட்டுரு. அப்புறம் நேரம் இருந்தால் கிணத்துல தண்ணி அரைச்சி கொடுத்துரு. நான் போய் அம்மாவுக்கு மருந்து அரைச்சி கொடுக்குறேன். அப்பா தின்னது போதும். டேய், எந்திரி போய் வேலை எந்திரி எந்திரி கிளம்பு. விட மாட்டாளே. பாரு. இப்பவும் தீனிதானா? நல்லா துவைச்சு போடுன. ஏங்க நம்ம கடைக்கு போலாமா? ம். வாங்க. ஏங்க கொஞ்சம் இப்படி பிடிச்சுக்கிறீங்களா? இப்ப அடிங்க அடிங்க. போறியா? எங்களுக்கு தெரியாது. இன்னும் நல்லா 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 அடிங்க. தூசு போகவே இல்லையே. ஏய் ஆத்தி. சோபா முடியல, எப்படிதான் கழுவுறாங்களோ. சோபா என்னடா, இன்னும் முடியலையா? சீக்கிரம் சரி. சோ இந்த
சமைக்கல இப்படித்தான் டெய்லி மசாலா அரைக்கிறாங்கடி தெரியலையே. மாமா தானே அந்த 5 நிமிஷம் தானே ரெடி ஆயிடுச்சு. இல்லடா சாமி, உங்களை எல்லாம் பாராட்டி ஆகணும்ப்பா. மசாலா அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்து அம்மாவுக்கு மருந்து அரைக்கணும். ஏங்க நல்லா அடிக்கிறீங்களா? ஏய், நான் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப பண்ணாத. சரி சரி, போதும் போதும் போதும், தொடங்க. ம். என்னடா கண்ணா ஆ? ரொம்ப நேரமா தேய்ச்சிட்டு இருக்க? இவ்வளவுதான் கழுவி வச்சிருக்க? எது இவ்வளவுதான் கழுவி வச்சிருக்கேனா? எவ்வளவு கழுவி வச்சிருக்கேன். டேய் என்னடா? அடுத்து எதை கழுவலாம்? டேய் ஆ? என்னடா இது? சரியாவே கழுவல? ஆ? அண்ணி சரியாத்தான் கழுவி இருக்கேன், நல்லா பாருங்க. ஆ. ஆஹா இல்ல இல்ல இல்ல, இங்க பாரு, உள்ளுக்குள்ள பாரு. ஐ, கண்டுபிடிச்சிட்டாங்களே. இந்தா, அண்ணி நல்லா கழுவு. இதெல்லாம் ஓவர் அண்ணி, இதுக்குள்ள ஏன் போட்டிய? டேய் ஆ? இங்க பாரு, வேலை செஞ்சா சுத்தமா செய்யணும், என்ன மாதிரி. ஆ. ஒழுங்கா கழுவு. என்ன கொடுமை கண்ணா இது. நல்லா தானே கழுவி இருக்கேன். இப்படித்தான் குத்த கண்டுபிடிக்கிறாங்களோ. இருங்க, இதை தேய்க்கிற தேயில இந்த டம்ளரை ஓட்டையாக்காம விட மாட்டேன். என்ன அது வந்துகிட்டே இருக்கு? இம்புட்டு நீளமா இருக்குது. ஓ புடவையா? இது எப்படி காய போடுறது? என்னடா பண்ற? இல்ல இது எப்படி காய போடுறது? இது கூட தெரியாதா உனக்கு? விரி, எப்படி இப்படியா? நல்ல விரி. இந்தா திருப்பி முதல்ல இருந்து வெறி கலைஞ்சு போச்சு. அடி பாவி, இது எங்களுக்கு தெரியாதா? இதை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது? நல்ல வேலை ஆம்பளைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் இல்ல. எப்படி என்ன காய போட்டதுக்கே கை வலிக்குது? அம்மா, உட்காருவோம். சரி, எப்படிதான் இந்த பாத்திரம்லாம் விளக்குறாங்களோ. அப்பா. டேய் என்னடா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னும் பெருக்க வேண்டிய வேலை இருக்கு. என்ன புடி பெருக்கு. எது பெருக்க வேற செய்யணுமா? ஆமா, ஏந்திரி பெருக்கு. நான் தான் பெருக்கணுமா? ஆமாண்டா, கிளீனா பெருக்கணும், புரியுதா? எல்லா இடத்தையும் நீதான் பெருக்கணும். சரி, நல்லா பெருக்கு. என்னடா கிரிக்கெட் விளையாடுற? வா பால் போடுற மண்டையில. ஒழுங்கா பெருக்கு, குனிஞ்சு பெருக்கு. சரி. ஆ ஏண்டா இது வீட்டை பூரா சுத்தம் பண்ணிட்டியா? இன்னும் 1 வருஷத்துக்கு சுத்தம் பண்ண தேவையில்லண்ணே. இதுக்கு மேல ஒட்டோட அடிச்சா வானம் தான் தெரியும். இவன் பில்டப்ப பாத்தியாடா? என்னமோ எல்லா வேலையும் இவன் செஞ்ச மாதிரியே பில்டப் கொடுக்குறியான் பாரு. அம்மா அண்ணே, முடியலண்ணே. என்ன இந்த வீட்டு வேலையை ஒரு வேலையா நினைச்சது ரொம்ப பெரிய தப்புண்ணே. முடியலண்ணே. ஆமாடா, ஆகும்டா பொம்பளைய. இப்படித்தான் வீட்டில் எம்பிட்டு வேலையும் டெய்லி செய்கிறாங்கன்னு தெரியலையாடா. வா, பெரிய ஆளுக தான்டா, மனசார ஒத்துக்கணும்டா. எதிரி என்ன காலை கொஞ்சம் இறக்குறியா? படுத்துக்கிறேன். வா, சாஞ்சு கூட உட்கார முடியலண்ணே. வா, கொஞ்ச நேரம் வேலை செஞ்சதுக்காடா. என்ன கை கொஞ்சம் எட்டுச்சுன்னா சத்த அந்த காலை அமுக்கி விடுறீங்களா? பாவம்டா, அடிக்காத விடு.
என்ன எல்லாம் கிச்சன்லயே செட்டில் ஆயிட்டீங்க? டயர்ட் ஆயிட்டியலா? ஆமாப்பா, இப்படி ஒரு நாள் வீட்டில் சோறாக்கி வீட்டை சுத்தம் பண்ணதுக்கு பேசாம கடை வேலையை செஞ்சிருக்கலாம்ப்பா. ஐயோ ஆமாண்ணே, தண்ணியெல்லாம் இறைச்சி கையெல்லாம் முடியல, வலி உசுறு போகுது. ஏங்க தேவையாங்க இதெல்லாம்? ஏய், எனக்கெல்லாம் ஒன்றும் டயர்ட் ஆகலை, இவங்களுக்கு தான். அண்ணன் இந்த கை அமுத்தி விட்றியா? முடியல. ஏன்டா ஏன்ட்டே வரீங்க? அப்போ வேணாம் விடு. முல்ல, இந்த வீட்டில் சமைக்கிறது வீடு வாசல் சுத்தம் பண்ணுறதெல்லாம் உண்மையாகவே பெரிய வேலைதாப்பா, ரொம்ப கஷ்டம். உண்மைதானப்பா? ம். அண்ணி, இனிமே சாப்பிட்றதுக்கு ஏதாவது நொறுக்கு தீனி கேட்டேன்னு வைங்க, அப்படி அடிக்கலாம் நீங்க. இனிமே கேட்கவே மாட்டேன், நீ கேட்கவே மாட்டேன். முறுக்கு கேட்டதுக்கு முறுக்கா புளிஞ்சுட்டாங்கப்பா. எல்லாம் நீட்டா தான் செஞ்சிருக்கீங்க. சமைச்சா போதுமா? சாப்பிட வேணாமா? ஐயோ என்னால இப்போ முடியாதுப்பா, செம்ம டயர்டாக இருக்கு, நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, என்னாலே முடியாது. வா, இப்போதைக்கு நமக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. அண்ணன் இந்த பக்கம் வசதியா இல்லை, நான் இப்படி படுத்துக்குவா. வாடா படு. வாடா. பசிச்சா நீங்கள் சாப்பிடுங்கப்பா, நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். ஆடா, இனிமே இங்கேயே படுத்துடலாம் போல இருக்கே. பார்வதி, இந்தா எந்திரிச்சு டீயை குடி. ஏமா எந்திரிம்மா, டீயை குடிமா. இந்தா, இப்படி முடியாம இருக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்காவது போயிட்டு வரலாம்ல, இப்படி படுத்தே கிடக்குறிய. ஏங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்தா குடி. உங்களுக்கு ஏங்க தொந்தரவு? ஒன்றும் இல்லைன்னு வாய் தான் சொல்லுது, உடம்பு தான் அந்த கண்டிஷனில் இல்லையே. பிடிவாதம் தான் உன்ட்ட. 2 நாளைக்கு படுத்து எழுந்திரிச்சா சரியா போயிடுங்க. என்னத்த சரியா போயிடும். பாரு எப்படி மூச்சு வாங்குதுன்னு. ஏமா, உட்காந்தா எந்திரிக்க முடியல, படுத்தா எந்திரிக்க முடியல, சொல் பேச்சும் கேட்க மாட்டேங்க. இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னாலே கொஞ்சம் பயமா இருக்குங்க. இந்த நேரத்தில் அது இதுன்னு சொன்னா என்னங்க செய்யறது? 2 மாசமா 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியே எங்கேயும் போல. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. ஐயோ வேண்டாங்க, எல்லாம் சரியா போயிடும். என்னத்த சரியாயிரும். பாரு, வீட்டு வேலை கூட செய்ய முடியாம கிடக்குற. இப்போ என்ன, வீட்டு வேலை செய்யறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நான் செஞ்சுக்கிறேன், விடுங்க. ஏய், நான் ஏதாவது சொன்னா நீ இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடு. ஏமா, நீ கஷ்டப்பட்டு இருக்கியான்னு தானே சொல்ற. ஏமா, நான் வேணா முல்லைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா? எதுக்குங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவ வந்தா உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. வேண்டான்னு சொல்றேன்ல. இல்ல இரு, நான் போனை போட்டு சொல்றேன். நான் சொன்னாலாம் நீ கேட்க மாட்ட, அவ சொன்னாதான் கேட்பேன். ஐயோ ஒன்றும் வேண்டாங்க. ஏமா, முல்லைக்கு தானே ஃபோன் பண்ற, அதுக்கு எதுக்கு போனை போடுங்கிற? இப்போ அவ இங்க வந்து என்ன செய்ய போறா? ஏன் அவளுக்கு தெரிய வேண்டாமா உன் கண்டிஷன் இப்படி இருக்குன்னு? ஐயோ தெரிஞ்சா அவ இங்க ஓடி வந்துருவாங்க. வரட்டுமே, அதுக்கு தானே வர சொல்றேன். கூறுகட்டத்தனமா பேசாதீய மனுஷா. இப்பெல்லாம் முல்லைகிட்ட பேசும்போது எவ்வளோ சந்தோஷமா பேசுறா தெரியுமா? இப்போ பாதி வியாபாரம் வீட்டிலே தான் நடக்குது, மாப்பிள்ளையும் பாதி நேரம் வீட்டிலே தான் இருக்காரு போல. அதனால அவங்க நல்லா இருக்கா. முன்னெல்லாம் பேசக்கூட நேரம் இல்லைன்னு சொல்லுவா, ஆனா இப்போ அவ பேசும்போது சிரிப்பு பொங்கி வருது. நாளைக்கு கடையெல்லாம் பழைய மாதிரி ஆகி எல்லாரும் கடையில நிக்க வேண்டி வந்தா இப்படி அவளுக்கு நேரம் கிடைக்குமா? அவங்க மாப்பிள்ளை கூட சந்தோஷமா இருக்கட்டுங்க, அதை இதையும் சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம். அவ அங்கேயே இருக்கட்டுங்க. அது சரி. ஏண்டி, மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்ன மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் ஓவரா இருக்கு? கல்யாணம் தானே அப்ப பிடிக்கலன்னு சொன்னேன். இப்ப யோசிச்சா கூட அவளை இன்னும் நல்ல இடத்துல கொடுத்துருக்கலாமோன்னு தான் தோணுது. ஆனா கிடைச்ச வாழ்க்கையில அவ சந்தோஷமா இருந்தா அது எனக்கும் சந்தோஷம் தானே. பாரு, 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள எப்படி மூச்சு வாங்குதுன்னு. எல்லாம் சரியா போயிடும், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இந்தாங்க. என்னத்த சரியா போகுது, காலம் பூரா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
பார்த்து. ஏன் மாப்பிள பாடுறா விழுந்து கிடக்குறாரு. தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடப்பான் போல. தானா விழுந்தா மாப்பிள, இல்ல வண்டியில அடிபட்டு எப்படி விழுந்தானே விழுந்தானே தெரியல. எல்லாம் சரித்தான். எங்க ஒரு அண்ணே அங்க பாருங்க. ஐயோ வாங்க பாப்பா என்னன்னு. வாடா. என்னண்ணே வாதுட்டு சும்மா என்னாச்சு நிக்கிறீங்க. இவருக்கு? தூக்கி நாங்க என்ன விட்டுருக்காங்க. பண்றது? தண்ணி அடிச்சு விழுந்து கிடக்குறான். என்ன பண்ண சொல்றீங்க? ஏலே நீ தூக்குடா. அண்ணே வேணாண்ணே தூக்காதீங்க. இல்லங்க. தண்ணியை போட்டு படுத்து கிடக்குறான்னு நினைக்கிறேண்ணே. போதை தெரிஞ்சதும் அவனே எந்திரிச்சு போயிடுவான். அட ஏங்க நீங்க வேற. நம்மளா ஒரு தண்ணியை போட்டு படுத்து கிடக்கிற முடிவு பண்ண என்னங்க அர்த்தம்? ஏலே நீ தூக்குடா ஜீவா. தூக்குடா. சொல்றதா சொல்லிட்டோம். அதான் ஜீவா அதுக்கே கொஞ்சம் காரணம். தண்ணி ஆமா, நான் பாக்குறேன். இந்தா இந்த பைப்பில் கூட கொஞ்சம் பிடிப்பா. போடா ஜீவா. தண்ணி வருதா? வருதுண்ணே. இவன் இன்னைக்கு எந்திக்க மாட்டான். ஆஹா. மௌத்தல் தெளிப்பா. அண்ணே அண்ணே எந்திரிங்க. அண்ணே எந்திரிங்கண்ணே. அண்ணே மெது வந்துச்சு வாங்க. மெதுவா பாருங்கண்ணே மெதுவா மெதுவா. வாங்க வாங்க. ஆ அப்படி சாஞ்சுக்கோங்கண்ணே. அண்ணே இது யாருன்னு தெரியுதானே? இந்த சமையல் செய்வாரு ஆர்எஸ் கேட்டரிங் செந்தில் அண்ணே அவர் தானே. அப்படியா? ஞாபகம் இல்லையாடா? நம்ம கடைக்கெல்லாம் ரெகுலரா வருவார்ண்ணே. நம்ம கல்யாணத்துல கூட சமைச்சாரு. ஆமா. மதுரையில இருந்து குடும்பமா வந்து தங்கி இருந்தாரு அவர்தான். அவராடா இவரு? ஆமாண்ணே. ஐயோ ஏன்பா காலங்காத்தாலே இப்படி குடிக்கலாமா? என்னப்பா நீ? இல்லைங்க நான் குடிக்கலைங்க. யாரு ரோட்ல விழுந்து கிடந்தாலும் குடிச்சிட்டு கிடக்குறான்னு நாமளே முடிவு பண்ணுறதா? ஏபா இவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கிளம்பு. சரிண்ணே. வா மாப்பிள வாங்க, நாம போவோம். அண்ணே என்னண்ணே என்னண்ணே ஆச்சு இப்படி மயங்கி கிடைக்கீங்க? குடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்லைங்க. அது தெரியாதானே? கல்யாணம் விசேஷம்னு ஒன்றும் இல்லாதனால சமையல் வேலையே இல்லைங்க. எனக்கு அதை விட்ட வேற எந்த வேலையும் தெரியாதுங்க. அரசாங்கம் கொடுத்தது அங்க இங்கன்னு இருக்கிறத வச்சு ஓட்டியாச்சுங்க. வேலையே இல்லாம நான் எத்தனை நாளுக்கு இங்க இருக்கிறது? வருத்தப்படாதீங்கண்ணே. வீட்டுல 2 பிள்ளைங்க, அதுவும் சின்ன பிள்ளைங்க. அதுங்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்க கூட காசு இல்லைங்க. அதான் வேலை கிடைக்குதான்னு விசாரிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. சாப்பிடல. நடந்து வரும்போது கண்ணு அப்படியே மங்களாகி கீழே விழுந்துட்டேங்க. எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கலைங்க. டீ கேன் சைக்கிளை வச்சு விற்கலான்னு பார்க்க சர்க்கரை டீ தூள் எதுவும் வாங்க கூட கையில காசு இல்லைங்க. இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. வருத்தப்படாதீங்கண்ணே. ஏனே இந்த 2-3 மாசத்துல எல்லாரோட வாழ்க்கை இப்படி தலைகளாக மாறும்னு யாருன்னு எதிர்பார்த்தது? எல்லாத்துக்கும் இதுதானே நிலைமை. வருத்தப்படாதீங்கண்ணே. எல்லாம் சரியாயிரும். அண்ணே இதாங்கண்ணே இது செலவுக்கு வச்சுக்கங்க. வேண்டாங்க வேண்டாம். பரவாயில்லைண்ணே வைங்கண்ணே. இருக்கலைங்க, ஏதாவது வேண்டாம். வாங்கிக்கங்கண்ணே. பரவாயில்லைண்ணே அண்ணே வைங்கண்ணே வச்சுக்கோங்க. சரி. பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சமயத்துல உதவி செஞ்சீங்க, ரொம்ப ஐயோ நன்றி. என்னண்ணே நீங்க. அப்புறம் அண்ணே நீங்க கேன்ல டீ விற்கணும்னு சொன்னீங்கல்லண்ணே, அதுக்கு தேவையான டீ தூள் சர்க்கரையெல்லாம் எவ்வளோ வேணாலும் நம்ம கடையில் வாங்கிக்கோங்கண்ணே. ஜீவா இவர் வந்தால் கொடுத்து விட்டுறா. நீங்கள் டீயெல்லாம் விற்றதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்தா போதுண்ணே. அண்ணே நன்றிங்க. என்னண்ணே நீங்கள் சும்மா இருங்கண்ணே. என்னண்ணே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யத்தானே ஊருக்குள்ள எல்லாரும் இருக்கோம். இன்னும் வருத்தப்படாதீங்கண்ணே. எல்லாம் சரியாயிடும். அண்ணே நீங்களே போயிருவீங்களா இல்ல வண்டி எடுத்து கொண்டு வந்து விடவா? பரவாயில்லைங்க, நான் போயிடுவேன். ஜீவா இந்த சைக்கிளை தூக்குடா. மெதுவா எந்திரிங்கண்ணே. தூக்கி ஸ்டாண்டை போடுறா. எந்திரிங்கண்ணே மெதுவா மெதுவா. செருப்பை போட்டுக்கங்கண்ணே. அண்ணா அண்ணா, அண்ணா
கீழே விழுந்த மாஸ்க்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்கண்ணே, குப்பையில ஓடுங்க. சரிங்க தம்பி, பத்திரமா போங்கண்ணே. ஏதாவது உதவினா எங்ககிட்ட கேளுங்க. போயிருவேங்க. எந்த உதவி வேணாலும் கேளுங்கண்ணே. சரிங்க, ஆகட்டும். பார்த்து பார்த்து போயிட்டு போயிட்டு வாங்க. வாங்க. ஏண்டா ஜீவா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கஷ்டப்படுறத பார்க்குறோம். இந்த மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களோ என்னமோ. உண்மைதானே. இதெல்லாம் எப்போ சரியாகும்னு தெரியலடா. சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் வா. சரி ஆகணுண்ணே. ஹலோ எப்படி இருக்க? கஸ்தூரியா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன் பண்ண வேண்டியதானே? மாமா என்ன கைய பிடிச்சா இழுத்தாரு? இல்ல கஸ்தூரி, நினைச்சேன், அப்புறம் பண்ணல. சரி சரி, எப்படித்தான் இருக்க? நீ எப்படி இருக்க? ஆகாஷ் நல்லா இருக்கானா? அவனுக்கு என்ன, ஸ்கூல் வேற இல்லையா? என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கேன். சரி சரி. சரி சரி, நீ ஏன் ஒரு மாதிரியா பேசுற? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா, இல்ல கோவமா இருக்கியாத்த? ஆமா கஸ்தூரி, உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா, தோள்பட்டையெல்லாம் ஒரே வலி, அப்புறம் தலைவலி வேற. இப்ப சமையல் பண்ணுவோன்னு எந்திரிச்சா அப்படியே தலை சுத்துற மாதிரியே இருக்குமா. என்னத்த இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நல்லா தானே இருந்த? திடீர்னு என்னாச்சுன்னு எனக்கும் தெரியலம்மா. என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது. இது வலியா இல்ல சோர்வான்னு தெரியல. ஐயோ, என்னத்த அரிசி அப்படி அடிக்கிட்டே போற? ஆஸ்பத்திரிக்கு போலியா? மாமா கூப்பிட்டுக்கிட்டு தாம்மா இருக்காரு, நான் தான் போகல. ஏன் இப்படி வலியோட இருக்கிற? இப்ப எப்படி இருக்கு? இப்ப ஊர் இருக்கிற நிலைமையில எந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போறது? ஒரு 2 நாளைக்கு வந்து இருந்துட்டு போயேன். நானா? ஆகாஷ்க்கு தான் பள்ளிக்கூடம் கூட இல்லையே. வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு போயேன் கஸ்தூரி, எனக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஏன் என்னைய கூப்பிடுறதுக்கு முள்ளையே கூப்பிடலாம்ல? நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த அவகிட்ட சொன்னேன்னா அவ பயந்துருவாள்ல. அது சரி, வீட்டை விட்டு வெளியே போகவே பயமா இருக்கு. எல்லாரும் மூஞ்சில முகமூடிய போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு திர்றாங்க. அந்த வியாதி வேற வந்து காத்துல பரவுதான். அங்கிட்டு எங்க வர்றது? நீ வந்தா எனக்கு ஒத்தாசையா இருக்குமேன்னு பார்த்தேன். ஏன்ட்ட நான் அங்க வந்துட்டா என் புருஷன் பிள்ளைக்கு யார் பொங்கி போடுறதான்? ஊர்ல எல்லாரும் வேலை இல்லைன்னு சாப்பாட 2 வேளை தான் சாப்பிட்றாங்களாம். ஆனா என் புருஷன் 5 வேளை சாப்பிட்றாரு. நீ வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், வரலன்னா விடு கஸ்தூரி. வரணும்னு தான் ஆசை. நீ தான் ரொம்ப முடியாம பேசுறியத்த. பாக்குறேன். சரியா? சரி. சரித்த, போன வைக்கிறேன். 4 கடலை மிட்டாய் கூடுதலா இருந்தா மட்டும் மகளுக்கு பார்சல் பண்றது. உடம்புக்கு முடியலன்னா கஸ்தூரி வேணுமோ? எவனுக்கு என்ன நோய் இருக்குன்னே தெரியல. இதுல நல்லா போவேன் பாரு நானு. கதிரு, குடோன் போவியா? ஆமா நீ போவேன். எதுவும் வேணுமா? ஆமாடா வேணும். 2 மூட்டை அரிசி கொண்டு வந்து போட சொல்லு. சரி நீ அனுப்பிடுவோம். கதிரு, பின்னாடி அந்த ராதா வீடு இருக்குல்ல? யாரு? ஏங்கா, அந்த கல்யாண போட்டோ எடுப்பாளே அவங்க வைஃப் தானே சொல்றியே? இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியல பாரு. அவரை சொன்னா தெரியும், அவங்கள சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? நைட்டெல்லாம் அந்த சின்ன குழந்தை ஒரே அழுகடா. எனக்கு கூட கேட்டுச்சுக்கா. நான் கூட ஏதோ பூனை கத்துதுன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது குழந்தை அழுதுன்னு. நான் கூட உடம்பு சரியில்லை போல இருக்குன்னு தான் நினைச்சேன். இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டா அவ பாவம் வேற ஒரு கதையை சொல்றா. எனக்கு அழுகியே வந்துருச்சுடா.
எதுவும் பிரச்சனையா நீ? கல்யாணம் விசேஷம் ஒன்னும் நடக்கல. அவருக்கு போட்டோ எடுக்கிற வேலையே இல்ல. வீட்ல கஷ்டம் போல. வாடகை கொடுக்கலன்னு வீட்டு ஓனர் சத்தம் போட்டிருக்காரு. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டிருக்காங்க. அந்த புள்ளைக்கு பால் கூட வாங்கி வைக்கலையாமாடா. அது பாவம் நைட்டு ஃபுல்லா பசியில அழுதுருக்கு. ஐயோ, என்னக்கா இது கொடுமையா இருக்கு. நான் தான் கூப்பிட்டு பாலை சொம்புல கொடுத்து குழந்தைக்கு பாலை காய்ச்சி கொடுக்க சொன்னேன். பேச்சு கொடுத்தாதான் தெரியுது வீட்ல அரிசி பருப்பு கூட இல்லையாண்டா. ஆத்திர அவசரத்துக்கு வச்சிருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன். ஏங்கா இல்லனா கேட்க வேண்டியதானே? எப்படி முல்ல கேட்பாங்க? நேத்து வரைக்கும் கௌரவமா வாழ்ந்துட்டு இன்னைக்கு டக்குன்னு பக்கத்து வீட்ல போய் கேட்க முடியுமா சொல்லு? ஊர்ல பாதி பேர் நிலைமை இதான் அண்ணி. கடைக்கு வந்தா 500 ரூபாய்க்கு பொருள் வாங்குறவங்க எல்லாம் வெறும் 200 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. அரிசி மளிகையை தவிர வேற எதுவும் வாங்குறதும் இல்லை. கடன் கேட்கவும் கூச்சப்பட்டுக்கிட்டு பாவமா இருக்க நீ. நாம கடை வச்சிருக்கிறதால ஒன்னும் தெரியல இல்லக்கா. கடையில யாரும் அப்புறம் தரேன்னு சொன்னா நாமளும் பெருசா யோசிக்கிறது இல்லை. கொடுக்கும்போது கொடுக்கட்டோன்னு விட்டுறது. எல்லாரும் ஒரே ஊருக்குள்ள தானே இருக்கோம். என்ன ஓடியா போயிட போறாங்க? அது சொல்லு. ஒவ்வொருத்தர் கதையை கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நம்ம 3வது தெருல ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருப்பாரே, அவர் பையன் சென்னையில இருந்து வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்களாமா. வீட்ல இருந்து தானே வேலை செய்யறோம், அதுக்கு எதுக்கு அங்க வாடகை கொடுக்கணும்னு இங்க வந்துட்டாங்களாமா. ஆமா அண்ணி, நிறைய பேர் இப்ப அப்படிதான் வந்துட்டாங்க. ஊர்லயாவது வீடு இருக்கவங்க சரி, வீடு இல்லாதவங்க நிலைமை கஷ்டம்தான். அத சொல்லு. நீங்க கொஞ்சம் பக்கத்துல பாருங்க அண்ணி. இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாமலே இருந்துட போறோம். நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சது குடுக்கறோம். வீடு வீடா போய் கேட்க முடியுமா சொல்லு? நாமளும் அப்படி ஒரு நிலைமையில இல்லையே. இதெல்லாம் எப்ப முடிஞ்சு முன்ன மாதிரி ஆகும்னு இருக்குக்கா. சரியா சொன்ன. சரி பேசிட்டு இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குழந்தை அழ விடுறதெல்லாம் எவ்வளவு பாவம் இல்லைங்க. பணம் இல்லைன்னு நமக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு என்ன புரியும்? நம்ம பிரச்சனையில போட்டு அடிக்கவும் திட்டவும் தான் இந்த ஊர்ல பாதி பேர் குழந்தை பெற்று வச்சிருக்காங்க போல. ஏங்க உங்களுக்கு பாப்பா பிறக்கும்போது நீங்க திட்ட மாட்டீங்களா? திட்டுறதா? நீ திட்டினாலும் கொன்னுடுவேன். ஆமா. கொன்றுவேளா? ஆமா, குழந்தைங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்கணும். எப்படி? அப்படி அப்படி. ஆமா, தனம் எங்க போயிட்ட? அக்கா கடையில இருக்கா, கண்ணனும் கூட தான் இருக்கான். ஓ, 2 பேரும் கடை பாத்துக்கிறாங்களா? ஆமா அத்தை, கொடுங்க. அப்புறம் கதிரு, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. சொல்லுங்கண்ணே. நானும் ஜீவா வந்துக்கிறப்ப நம்ம இந்த கேட்ரிங் செந்தில்ல அவரை பார்த்தோம்டா. அப்படியா? நானும் ஜீவா ரோட்டில் நடந்து போய்க்கிருந்தோம்டா. தூரத்தில் யாரோ மயக்கம் போட்டு கிடக்காங்கன்னு சொல்லி ஜீவா என்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நானும் அவனை ஓடி போய் கிட்ட போய் பார்த்தா யாரும் தூக்கவும் இல்லை, யாரும் கண்டுக்கிறாம இருக்காங்க. நீ யாரடா சொல்ற? மா, நம்ம செந்திலுமா, சமயக்காரரு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி கூட இருந்தாருன்னு சொன்னீங்களே, மதுரைக்காரரு. ஓ, அவனா? இல்லை, பாவத்தை யாருமே கண்டுக்கிறவே இல்லைடா. கிட்ட போய் நானும் ஜீவாவும் தூக்க போகிறான், தண்ணியை போட்டு படுத்து கரைக்கான், தூக்காதன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்து மூஞ்சில் தண்ணியை தெளித்து எழுப்பி முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜீவா என்கிட்ட சொன்னேன், இவர் யாருன்னு தெரியுமானே, நம்ம கேட்ரிங் செந்தில். அதுக்கப்புறம் தான்டா நானே பார்த்தேன். பாவம்டா, அவர் தண்ணியில் அடிச்சுட்டு அவர் மயக்கம் போட்டு விடுங்களடா. பாவம், அவருக்கு இந்த சூழ்நிலையில் எங்கேயும் வேலை வெட்டி இல்லை போல. எங்கேயுமே பற்றியா அந்த கல்யாணம் எதுவுமே இல்லாமல் போச்சுலடா. மண்டபத்தை அடைச்சதுனால சமைக்கிறவங்களுக்கு என்ன வேலை அடிக்க போகுது?
இதான் வருமானமே இல்லை, கையில் காசு இல்லை, பசி மயக்கத்திலே நடந்து வந்தே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னார் பாவம். மனசே கேட்கலடா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு 500 ரூபா கையில் செலவு கொடுத்துட்டு என்னென்ன செய்ய முடியும், பிள்ளைகளுக்கு சாப்பாடையும் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் இல்லைங்க, ஏதாவது கேனில் டீ விற்றாவது பொழைச்சிக்கலான்னு பார்க்குறேன், அதுக்கும் வழி இல்லைன்றாரு. அப்புறம் தான் நான் நம்ம கடையில் கூட டீ தூள் சீனியெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட காசை கொடுங்க, அப்படி கொடுக்க முடியாச்சு கூட பார்த்துக்கலாம்னு சொன்னேன். என்ன செய்யுதுடா, பாவம்டா அவரு. பாவண்ணே, இந்த மாதிரி நிறைய நடக்குது இல்லைண்ணே. ஆமாடா எதிரு. இன்றைக்கி கூட கடைக்கு முன்னாடி ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிக்கிட்டு இருந்தார். நாதஸ்வரம் வாசிச்செல்லாம் ஒருத்தர் காசு கேட்டதை நான் பார்த்ததே இல்லைண்ணே. என்னன்னு விசாரித்து பார்த்தா கல்யாணம் இல்லை, கோயிலில் எதுவும் ஃபங்க்ஷன் இல்லை, வீட்டு செலவுக்கே வழி இல்லாமல் காசுக்காக வாசிக்கிட்டு இருந்திருக்கார் போல். கேள்விப்பட்டோன்னே பரிதாபமாயிடுச்சு. குமரேசன் மாமா தான் சொன்னார், அவர் காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான ஆளாம். கல்யாண சீசனில் அவர் தான் வேணுங்கிறதுக்காக முகூர்த்தத்தையே மாற்றி வச்சுருக்காங்களாம். பார்த்தாடா எதிரி, யார் யாருக்கு நிலம்பு எப்படியெல்லாம் மாறி போச்சுட்டு. ரொம்ப கஷ்டம்டா எதிரி. பாவம் இல்லை மாமா, ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டம். எதிரி, யாராவது கஷ்டம்னு நம்மகிட்ட வந்து கேட்டாங்கடா, காசு பணத்தெல்லாம் யோசிக்காமல் உடனே உதவி செய்யணும்டா. இப்போ இருக்க சூழ்நிலையை பார்க்குறப்ப மனசே சரியில்லைடா. டேய் மூர்த்தி, அம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அம்மா என்னம்மா நீங்கள் சொல்லி நாங்களாம் என்றைக்குமா தப்பாக நினச்சிருக்கோம்? ஊர்ல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறதும் தப்பு இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்ல. எனக்கு புரியுது மூர்த்தி, ஊர்ல யார் நிலைமை நல்லா இல்லதான், எல்லாருக்குமே கஷ்டம்தான். அதுக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறதும் தப்பு இல்ல. இப்ப பாரு, கொஞ்சம் முன்னாடி கூட தனம் சொன்னா, பின்னாடி வீட்டுல குழந்தைக்கு பாலுக்கே வழி இல்லாம அழுதுட்டு இருந்துதான். வீட்ல இருந்து பால் பாக்கெட் எடுத்து கொடுத்துருக்கா, அது செய்யலாம், தப்பு இல்ல. ஆனா அதுக்கும் மேல போய் அந்த வீட்டு செலவு மொத்தத்தையும் நான் தான் பாத்துக்குவேன்னு சொன்னா அது நம்மளால முடியணும் இல்லப்பா. நம்மளுக்கு அப்படி கொடுக்கணும்னு ஆசைதாம்மா, நம்மளாலையும் முடியாதுன்னு தெரியும். இதோ இப்ப நீ சொன்ன பாரு, செந்திலுக்கு கஷ்டம்னு, அப்படின்னா அவனுக்கு 100 500 கொடுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பதில் பொருளா கொடுக்கலாம். ஆனா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ, அதுக்கான பணம் எப்ப கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னா அவங்க ஒரு நாளும் கொடுக்க மாட்டாங்க. நாம ஒண்ணு பெரிய அளவுல தொழில் பண்ணலப்பா, சின்னதா ஒரு கடை வச்சிருக்கோம். அந்த கடையை நம்பிதான் வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம். முன்னாடியாவது நீங்க 4 பேரு, நான் தானு மட்டும்தான் இருந்தோம். இப்ப முல்லை வந்திருக்கா, மீனா வந்திருக்கா. பாரு, மீனாவுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது. அடுத்தடுத்து இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கா குழந்தை பிறக்கும். ஆளுங்க நிறைய ஆகும்போது செலவும் அதிகம் ஆகும்லப்பா. அப்புறம் ஸ்கூலு, ஆஸ்பத்திரின்னு இப்படி நிறைய செலவு வரும். எல்லாத்துக்குமே இந்த ஒரு கடையை நம்பிதானப்பா இருக்கோம். இப்ப பாரு, வரக்கூடாத நோயெல்லாம் வந்து நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் செய்யற உதவிய பார்த்து பண்ணுங்கப்பா. நான் செய்ய வேண்டான்னு சொல்லல, நமக்கு போகதான் தான தர்மன்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்க அப்பாவும் இப்படிதான் இருந்தாரு. ஊருக்கு, சொந்தக்காரங்களுக்குன்னு எல்லாருக்கும் உழைச்சாரு. கடைசியில அவருக்கு கடன் தான் மிஞ்சிச்சு. அந்த அனுபவத்துல சொல்றேன், நமக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம். நம்ம குடும்பத்துல ஒருத்தரும் ஒரு நாள் இனிமே பட்னி கிடக்க கூடாதுடா. நாம பட்னி எல்லாம் பார்த்திருக்கோண்டா மூர்த்தி. இனிமே அந்த மாதிரி நிலைமை நம்ம குடும்பத்துல யாருக்கும் வரக்கூடாது. அதெல்லாம் திரும்ப வராதுமா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? பயப்படாமல் இருங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி நிலைமையில நம்மளுக்கு வராதுமா, தைரியமாக இருங்க.
என்னடா அம்மா இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காத மூர்த்தி. ஊர்ல எல்லாரும் கஷ்டப்படாம இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் தான் முதல்ல முக்கியம். இந்த குடும்பத்தை தாண்டி தான் மத்த எல்லாமும். இங்க ஒரு கஷ்டம்னா என்னால தாங்க முடியாதுப்பா. அதனால அளவுக்கு மீறி பரிதாபப்படுறத நிறுத்திக்கங்க. நீ, கதிரு, ஜீவா, தனம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அதான் என்னோட பயமே. அம்மா உங்க கவலையில எங்களுக்கு புரியுதும்மா. நீங்க சொன்ன மாதிரி நாங்க பார்த்து நடந்துக்கிறோம். போதுமா? சரிப்பா, நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க பாத்துக்கங்க. ஏண்டா ஜீவா, கடையில் யார் இருக்கா? சரவணன் இருக்கானே, குமரேசன் மாமாவும் போயிட்டு இருக்கு. அவர் வாட்டுக்கு வேற எங்கேயாவது போயிருக்க போறாரு. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க, உட்காரு. நான் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தானா தானா? இதோ நான் போறேன் மாமா. சரிப்பா. மீனா உள்ளதே இருக்கா? நான் கூப்பிட்டு வரேன். சரி, கூப்பிட்டாங்க மாப்பிள்ளை. வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இந்த பக்கமா வந்தேன். வாங்க சித்தப்பா. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். வீட்ல மீனாவோட அம்மா தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இந்தாங்க. மீனா, ஜீவா. மாமா, வாசல்ல கண்ணன் தனியா இருப்பா. நான் போறேன். அம்மா எங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா உள்ளதான் தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்காங்க. அம்மாடி, மீனா. வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருவா. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அம்மா வரலையா? வரணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாமா. நான் இந்த பக்கமா வந்தேன். அப்படியே பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். சரிப்பா, அம்மா தங்கச்சிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. வாங்க. எல்லாரும் வீட்டில் இருந்தா கடையை யாரு கவனிக்கிறது? பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். முன்னாடி மாதிரி ஃபுல் டே கடை நடத்துறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வியாபாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டோர் டெலிவரி தான். ஃபோன் பண்ணால் கொண்டே கொடுத்துருவோம். அதுவும் இல்லாமல் வீட்லேயும் கடை வச்சுருக்கோம்ல. பத்தாவதுக்கு குமரேச மாமா வேற கடையில் இருக்கார்ல. அது சரி. சரி, வியாபாரம்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்ன, வழக்கம் போல போகுது. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மோர் குடிங்க சித்தப்பா. சாப்பிடு. கேள்விப்பட்டேன், குன்னக்குடியிலேயே பாண்டியன் ஸ்டோர்ல தான் விலை கம்மியா இருக்குன்னு கூட்டம் அலமோதுதாம்ல. எவ்வளோ மலிவாக கொடுத்தாலும் ஊருக்குள்ளே உள்ளவங்க தானே வாங்க போகிறாங்க. வெளியூர்லேருந்து வந்து வாங்க போகிறாங்க கூட்டம் அள்ளுறதுக்கு.